நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து சந்திப்போம். அதுலேருந்து நிறைய கஷ்டங்கள் வரும், நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம கஷ்டங்கள் வரும்போது நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் நமக்கு வரும். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு இந்த மைமில் பார்க்கலாம்.
இப்போ இந்த ஸ்கிட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஸ்கிட்டில் எல்லாருக்கும் எவ்வளோ புரிஞ்சிருக்கும் புரியலைன்னு தெரியல. பட் இப்போ நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே நல்ல ஹாப்பி சைல்ட்ஹுட் இருக்கும். அது அஸ் இஃப் எல்லா இந்த சின்ன குழந்தை அவங்க அம்மா கூட இருக்கிற நேரம் அவங்க அம்மா அவங்களுக்கு லைஃப்பில் இருக்க அந்த பைபிள் பற்றி ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி சைல்ட்ஹுட் இருக்கும், இன்னசென்ஸ் இருக்கும். அப்புறம் வளர வளர என்ன ஆகும்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக நேரம் கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதே தான் நம்ம டீனேஜில் பார்த்துருப்போம். அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் மார்க் இம்ப்ரூவ் ஆகாத உடனே ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போயிட்டாங்க. பட் அவள் தனியாக இருக்க நேரம் யார் அவளை தேய்ச்சினாங்கன்னா ஜீசஸ் தேய்ட்டினாங்க. அப்போது அந்த பொண்ணு பைபிள் வாசிக்கிறதையோ ஜெபம் பண்ணுறதையோ விடலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் அதுக்கப்புறம் அவள் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அவளோட ஒர்க்கை அவள் திருப்பி செய்ய நேரம் அவளுக்கு என்ன கிடச்சிதுன்னா அவளுக்கு குட் மார்க்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி என்னென்னா அவள் அப்புறம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணாள். அப்போது கடவுள் வேதத்தில் ஃபஸ்ட் இதுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய சாயலில் எல்லாரும் சிருஷ்டித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மீன் பண்ணுதுன்னா எல்லாருக்குமே அவர் சமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாருமே நான் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அகெயின் அவங்க அடல்ட்ஹுட் போகிற நேரம் அகெயின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரகிள்ஸும் வருது. அப்போ காலேஜ் போனோம் ஆப்வியஸ்லி பேட் ஃப்ரெண்ட்ஷிப் வருது. நம்ம கிறிஸ்டியனால் ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம், பேட் ஹேபிட்ஸ் அண்ட் பேட் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து தள்ளி இருப்போம். அப்போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்க மாட்டாங்க, லோன்லினஸ் இருக்கும். அப்போது நம்ம ஜீசஸ் நம்ம கூட இருக்காங்க. ஏன்னா ஜீசஸ் நமக்கு குட் ஃப்ரெண்ட் அப்படி தானே. நம்ம எல்லாமே அவர்கிட்ட ஷேர் பண்ணால் நமக்கு லோன்லினஸ்ங்கிறது ஒன்றே இருக்காது. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எப்போ ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறோமோ அவர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு பைபிளில் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இன்னிடத்தில் வாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரையில் ஜாப் ஃபெயிலியர் ஆகுது. அப்போது அவங்க விட்டு கொடுக்கல. அவங்க என்னையும் எனக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. அப்போ அவங்க பைபிள் வாசிக்கிறதையோ ப்ரேயர் பண்ணுறதையோ அவங்க விடவே இல்லை. அப்படி அவங்க விடாதனால என்னென்னா அவங்களோட ட்ரைனால் அவங்களுக்கு கிடைச்சது அவங்களுக்கு அவங்க நினச்சதோட அவங்களுக்கு ஒரு நல்ல குட் ஜாப் கிடச்சிது. இதுலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 6:33 கடவுள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கிறிஸ்டியனாக இருக்கிறனால நமக்கு லைஃப் ஸ்மூத்தாக போகும், ஜீசஸ் கூட ஸ்மூத்தாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் எப்போவும் ஜீசஸ் நம்ம கூட தான் இருப்பாங்க. நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜீசஸ் தள்ளி போகவோ அவரை விட்டு விலகவோ கூடாது. நம்ம ஜீசஸ் கூட இருக்க நேரம் நமக்கு எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி போகிறதுக்கான ஸ்ட்ரென்த் அவர் கொடுப்பாங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ளூ டீம், தேங்க்யூ.